ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா யூடியூப் புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கொலாபரேஷன் அதன் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம ஸ்டெப்பா நாம பார்க்க போறோம். இந்த கொலாபரேஷன் பண்ணுவதன் மூலமாக நம்முடைய ஒரே வீடியோவை 2 சேனல்கள்லையும் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அப்டேட்டை தான் யூடியூப் இன்றைக்கு கொண்டு வந்திருக்குது. இதனால என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற சேனல்ல இருக்கக்கூடிய நம்முடைய சேனல்ல அதாவது ஆடியன்ஸா இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய சேனலை பார்க்கறதுக்கும் அதே நேரத்தில் அவர்களுடைய ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர் எங்கட வீடியோவை பார்த்து எங்க மூலமாக அவர்கள் பலனடைவதற்கும் எங்களுக்கு அதனூடாக சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் கமெண்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது பற்றி தான் நாம இப்ப அடுத்ததாக பார்க்க போறோம். இந்த அப்டேட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது இப்போதைக்கு ஒரு சில கிரியேட்டர்ஸுக்கு மட்டும்தான் அப்டேட் கிடைச்சிருக்குது. ஸ்லோலி மற்றாக்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நீங்க பயன்படுத்துங்க. இதை நம்ம சிம்பிளா செய்து கொள்ளலாம். இப்போ நாம ஒரு வீடியோவை அப்லோட் பண்றோம் அப்படின்னா வழமை போல நம்முடைய தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு பிற்பாடு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல இன்வைட் கொலாபரேட்டர் அப்படின்னு உங்களுக்கு காண்பிக்கும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு கேட்டா நீங்களும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கொள்ளலாம். சிம்பிளாக நாம அனைத்து விஷயங்களையுமே நாங்க வளமையாக கொடுக்கறத போல கொடுத்துட்டு அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கிறப்ப இன்வைட் கொலாபரேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த இன்வைட் கொலாபரேஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த பக்கத்துக்கு கூட்டிட்டு போகும். அதுதான் நீங்க கொலாபரேட் பண்ண விரும்புகின்ற ஒரு கிரியேட்டரை அதை செலக்ட் பண்ண சொல்லும். அந்த சர்ச் பார்ல நீங்க அதுல மற்றைய யூடியூபருடைய உங்களுடைய கொலாபரேட் பண்ண விரும்புகின்ற அந்த யூடியூபருடைய சேனல் நேம நீங்க அதுல டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவருடைய சேனல் காண்பிக்கும். அந்த சேனலை நீங்க காண்பிச்சதுக்கு பிற்பாடு அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அந்த லிங்கை நீங்க ஷேர் பண்றது மூலமாக அவர் அதை அக்செப்ட் பண்ணினார் அப்படின்னு கேட்டா ஒபிஷியலாகவே உங்களுடைய வீடியோ அவருடைய சேனல்லையும் விசிபிளாக ஆரம்பிக்கும். இதன் மூலமாகத்தான் அவர்களுடைய சேனல்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் உங்களோட வீடியோவை பார்த்து உங்களுக்கு அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இதனூடாக நியூ சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அதே போல லைக் அண்ட் கமெண்ட் கிடைக்க போகுது. இந்த வீடியோவை அவர்கள் பார்க்கறதினூடாக ஜெனரேட் ஆகிற ரெவென்யூ மொத்தமே எங்களுக்கு கிடைக்க போகுது. இதுல நாங்க உண்மையிலேயே லீகலாக சரியான முறையில ஒரு அக்ரிமெண்ட் வச்சு கொள்ளணும். இந்த வீடியோ நாங்க கொலாபரேட் பண்றது மூலமாக எங்களுக்கு ஜெனரேட் ஆகிற ரெவென்யூ அது எங்களுக்கு மட்டும்தானா, அப்படி இல்லைன்னு கேட்டா எங்களுடைய கொலாபரேட்டர் அவரும் அதுல ஷேர் கேட்கிறாராங்கிறத பத்தி ஒரு தெளிவான கருத்து உங்கள்கிட்ட இருக்கணும். வேணும்னா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா உங்க வீடியோவை கொலாபரேட் பண்ற அந்த நபருக்கும் உங்களுக்கும் இடையில அவருடைய வீடியோவை உங்களுடைய சேனல்லையும் உங்களுடைய வீடியோ அவருடைய சேனல்லையும் ஷேர் பண்றது மட்டும்தான் இந்த விஷயத்துல நீங்க வச்சு கொண்டீங்கன்னு கேட்டா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ரெவென்யூ ஷேர் பண்ற விஷயத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனவே இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. இதுல மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நான் முன்னதாகவே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுடைய ரெவென்யூ எப்படி ஷேர் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் மேல சொல்லியிருப்பேன். அதுல கிளியர் ஆயிருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கொலாபரேட் பண்ற அந்த நபருடைய சேனலும் உங்களுடைய சேனலும் ஒரே நிச்சய கொண்டதாக இருக்க வேண்டும். உதாரணமாக டெக்னிக்கல் ஃபீல்டில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இன்னொருத்தர் குக் ஃபீல்டில் அவருடைய யூடியூப் சேனல் இருக்குமாக இருந்தால் அது சாத்தியப்படாது. எனவே உங்களுடைய இருவருடைய நிச்சயம் ஒரே
ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு இருந்தால் தான் இது வந்து சூப்பராக வந்து யூஸ் ஆக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்க. இதுதான் வந்து தற்போதைக்கு யூடியூப் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு புதிய அப்டேட். இது வந்து எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும். இந்த ஃபெதர் வந்து இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கமெண்ட்ல சொல்ல தவறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். அடுத்தவர்கள் பலனடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து இப்ப நாம பார்க்கலாம். இப்ப நீங்க எப்படி கொலாபரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளாக பாருங்க. உங்களோட யூடியூப் போறீங்க. இதே ப்ரோசஸ் தான் வந்து லாங் வீடியோ. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மற்ற சேனல். இந்த சேனல்ல வந்து இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம இப்ப கொலாப் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ ஓடுது. இதுல வந்து ரீமிக்ஸ் பண்ண போறோம். ரீமிக்ஸ்ல வந்து எடிட் அண்ட் ஷார்ட் பண்ண போறோம். உதாரணமாக 15 நிமிடம், அதாவது 15 செகண்ட் ஷார்ட் நாம இதுல கிரியேட் பண்றோம்னு வைத்துக் கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலி. விஷயமா போயிட்டு இதே போல நீங்க புதிய அப்டேட்டுகளையும் செய்து கொள்ளலாம். இதுல பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்டா கொலாபரேஷன் பண்றது தானே. இதுல ப்ரோசஸ் ஆகுது. டன் பண்ணிக்கொள்வோம். டன் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் போய்கொள்வோம். இதுல வந்து என்ன செய்ய போறோம், நாம உதாரணமாக ஒரு டைட்டில் கொடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு, அதாவது அவசரமாக சொல்லித்தர்ற விஷயம். இதில் ஒரு விஷயம் செய்யலாம், ரிலேட்டட் வீடியோவையும் நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்க. ரிலேட்டட் வீடியோ செட் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்கு. ரைட், இதில் ரிலேட்டடையும் பண்ணிக்கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்வைட் கொலாபரேட்டர் அப்படின்னு இருக்கு. இந்த இன்வைட் கொலாபரேட்டரை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சொல்கிறாங்க வந்து இதில் உங்களோட வீடியோவை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியும். அதே போல் இதில் ரீச் ஆகிற விஷயங்கள், ஒரு ஆடியன்ஸ், அதுகள் எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை இதில் குறிப்பிடுறாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் அல்லது வந்து உங்களுக்கு இன்னொரு சேனல் இருந்தால் அதை சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உதாரணமாக நம்மளோட வந்து இதே மாதிரி இஸ்லாமிக் கண்டென்ட் போடக்கூடிய ஒரு சேனல் இருக்குது, டியூப் நெட் எஸ்ஏ விலாக் அப்படின்னு இந்த இருக்கு. இதை நாம் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட், இதில் ஜென்ரேட் ஆகும் ஒரு லிங்க் உண்டு. இது வந்து இப்போ உங்களோட லிங்காக இருந்தால், அதாவது உங்களுடைய அடுத்த செகண்டரி சேனலாக இருந்தால் இதை நீங்கள் அலோவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதை அலோவ் பண்ணிங்களா வந்து அவங்களோட அனலிட்டிக்ஸில் வந்து நம்மளுடைய வீடியோட ஜென்ரேட் ஆகிற சப்ஸ்கிரைபர், அதே போல் வியூஸ் கவுண்ட், அதை வந்து ஜென்ரேட் ஆகிற ரெவென்யூ, இது எல்லாமே பார்க்க முடியும். இனி அடுத்தவங்களாக இருந்தால் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதை கிரியேட்டர் லிங்க் கொடுத்தோம்னா இப்படி ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் ஆகும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா காப்பி பண்ணி எடுக்கலாம், அதே நேரத்தில் ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஷேர் பண்ணுவோம், நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். இப்போ இதை நான் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன செல்ஃபாகவே நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு நானே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ லிங்க் ஒன்று இருக்குந்தா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் இப்போ இந்த கொலாபரேட்டர் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும். இப்போ அவர் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த செட்டப்பை முடிச்சு கொள்வோம் யூடியூப்ல. இப்போ இதில் இப்படி இருக்கும், பெக் வாங்க. பெக் வந்துட்டு இதில் தேவையான விஷயங்கள் நான் கொடுத்துட்டு அன்லிஸ்டட் பண்ணியிருக்கேன். நாம் இப்போ வந்து இதை பப்ளிக் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகல, ஷெடியூல் பண்ணி பப்ளிஷ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ வந்து என்ன செய்ய போகணும்னு கேட்டால் நம்ம இதெல்லாம் ஓகே என்னத்தால் இதுக்கு கீழுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் அடுத்தடுத்து நாம் கொடுக்கணும். அதெல்லாம் நாம் வந்து பிறகு பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து இந்த இன்வைட் கொலாபரேட்டர் அப்படிங்கிற இது வந்து 5 பேர் வரங்காட்டிலும் கொடுக்கலாம். இதை நான் சொன்ன மாதிரி மெத்தட்லே தான் கொடுத்து நீங்கள் 5 பேரையும் சேர்த்து கொள்ளலாம். அதாவது 5 பேர் சேனலில் உங்களுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் அதில் பகிர்ந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொள்ள முடியும் ரெவென்யூ. இப்போ வந்து அப்லோட் ஷார்ட் கொடுக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஷார்ட் வந்து என்ன செய்யும், அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். சரியா, இப்போ இதில் அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. இந்த இதில் வந்து எடுத்துடும் அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. அதே போல் இந்த அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்ம அடுத்த கட்டமாக வந்து இந்த கொலாபரேட்டர் வந்து அக்செப்ட் பண்ணி இருக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், இதுக்கு வைட் ஸ்டுடியோ போவோம். வைட் ஸ்டுடியோ போயிட்டு இப்போ இது வந்து என்ன, இப்போ நான் வந்து கொலாபரேட் பண்ணின சேனல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் இது இந்த சேனல்ல இருந்து நம்மளோட செகண்டரி சேனல் போவோம். செகண்டரி சேனல் போயிட்டு
இப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இப்போ நம்ம ஷேர் பண்ணோம் தானே அந்த லிங்க் வாட்ஸ்அப்பில், அந்த லிங்கை கிளிக் பண்ணுவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த இன்விடேஷன் வந்து இங்கே நமக்கு வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இஸ்லாமிக் நாலேஜ் அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்வோம். இதில் எக்ஸப்ட் அப்படின்னு கேட்கும். சரியா? இந்த எக்ஸப்டை வந்து நம்ம கொடுத்தா ஓகே. இப்போ வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், நம்மளோட வீடியோ வந்து இதில் இந்த இங்கே பாருங்கள், நாம் அங்கே அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் இந்த இதில் வந்து இந்த சேனல்லையும் அதாவது டியூப்நெட் எஸ்ஏ விலாக்லையும் வந்து என்ன செய்யுது, இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிற ப்ரொசஸை வந்து இங்கே காட்டுது. இதுதான் வந்து கொலாபரேஷன். இப்போ மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எப்படி உங்களுக்கு வீடியோ தரணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் தவறாது கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள்.